வாழ்க வளத்துடன். வெல்கம் டு நன்றி நியூஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டை துவையல் பார்க்க போகிறோங்க. எப்பயுமே பிரண்டை வாங்குறப்ப இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எலசாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முத்துனதாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், நாரும் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எலசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பிரண்டை நம்ம பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இதுக்கு இந்த பிரண்டை யூஸ் ஆகுது. ஸோ பிரண்டை துவையல் இப்போதே சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்து பழகுங்க. நம்ம பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிரண்டை எவ்வளோ எலசாக இருக்குன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் எலசாக வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பிரண்டை க்ளீன் பண்ணாதீங்க, வேறு யாராவது க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நார்மலாக ஸ்கின் இருக்கவங்களுக்கே எவ்வளோ தான் கையில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கணும். ஃபுல்லாக அந்த நகை கண் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க நார் அப்படியே வந்துடுங்க. அதே மாதிரி அந்த இடையில அந்த சின்ன சின்ன இதாக இருக்குது பார்த்தீங்களா, கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இதுக்கும் இன்னொருக்கும் ஜாயின் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்ததையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் நம்ம போடக்கூடாது, லைட்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இது உரிச்சிங்கனாலே நல்லா நார் வந்துடும். இலசா இருந்துச்சிங்க அப்படின்னா நம்ம பிரண்டி இந்த மாதிரி நம்ம பிச்சாலே லைட்டாக இப்போ பிக்கலாம். இப்படி பிச்சாலே அதில் இருக்க மிச்ச நார்லாம் வந்துடும். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக தயவு செஞ்சு பிரண்டையை மட்டும் க்ளீன் பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலான ஸ்கின்னுக்கே நம்ம எவ்வளோ தான் எண்ணெய் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணாலுமே லைட்டாக அந்த அரிப்புத்தன்மை இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக ஒரு சிலருக்கு புண்ணே ஆயிரும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வேறு யாராவது க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரண்டை துவையல் பண்ணலாம். எவ்வளோ தான் நீங்கள் கையில் எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணாலுமே லைட்டாக அந்த அரிப்பு இருக்க தான் செய்யும். ஸோ பிரண்டை க்ளீன் பண்ணுறப்ப மட்டும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ பிரண்டை இந்த மாதிரி இலை இதுனா நம்ம கத்தியில் வச்சு இப்படி இது பண்ணிக்கலாம். மிச்சத்தை வச்சு இந்த மாதிரி உடச்சோம்னாலே மிச்சம் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். ஸோ முத்துனது இல்லாமல் கொஞ்சம் எலசாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரண்டை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி, ரொம்ப குட்டி குட்டியாக வேணால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இந்த மாதிரி உடச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாச்சுங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ணதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலைங்க. வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில வரமிளகா காரமாக இருக்கும், ஒரு சில வரமிளகா காரம் இருக்காது. ஸோ காரத்துக்கு தகுந்தப்போ நீங்கள் வரமிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரண்டை துவையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பிரண்டையை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்தால் தான் அதில் இருக்க அந்த அரிப்புத்தன்மை நம்ம சாப்பிட்றப்ப நாக்கில் படாது. அப்படியே நம்ம நார்மல் மற்ற சட்னிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வெங்காயம் வெள்ளைப்பூட போட்டு அதிலோட பிரண்டையை போட்டு நம்ம அந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா அதில் இருக்க கசப்புத்தன்மையும் போகாது, நாக்கும் அரிக்கடிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, பிரண்டையை நம்ம அதிலே போட்டு லைட்டாக இப்போ இந்த அளவுக்கு பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லைட்டாக வதக்க எண்ணெயிலே வதக்க அது என்ன கலரில் மாறிடணும்னா ஒரு மாதிரி ப்ரௌன்னு சொல்ல முடியாது, லைட் க்ரீன் கலரில் மஞ்சள் பூத்த ஒரு லைட் க்ரீன் கலர் மாறுங்க. ஸோ அதுக்கு தகுந்தப்போ நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை. அந்த பிரண்டை வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டாலே போதும். மிச்சம் ஆகிருக்க அந்த எண்ணெயிலே தான் நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் நம்ம இது பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 99% சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போடுறோமோ அவ்வளோக்கு அளவு துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, தோசை, சாப்பாடு கூட நல்லா பிணைஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் புளி சொல்ல மறந்துட்டேன், புளி கண்டிப்பாக போடணும். புளி நான் ஒரு இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்ம உருண்டை சைஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம பெரிய நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய நெல்லிக்காய் அந்த சைஸுங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரண்டை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கலருக்கும் இப்போ போட்ட கலருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த பேல் க்ரீனு லைட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வருங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிரண்டை நல்லா வதங்கிடுச்சுன்னு வச்சோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சு அந்த இதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே எண்ணெய் அந்த எண்ணெயே போதுங்க. முக்கால்வாசி இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறப்ப நம்ம இரும்பு வடிச்சட்டில் பண்ணோம் அப்படின்னா
எண்ணெயும் வந்து ரொம்ப பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயில் திரும்பி வதக்கப்போ வந்து அடியும் பிடிக்காதுங்க. நீங்கள் பித்தளை பாத்திரம் அதில் பண்ணுறதோட இரும்பு வடச்சட்டி ஒரு கனமான வடச்சட்டியில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் வந்து கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எப்பவுமே போகிறதோட வந்து இப்போ நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால வந்து இதில் வந்து 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் அப்படின்னா வந்து 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக போடலாம். உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 3/4 ஸ்பூன் வந்து நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் சோம்பு போட்டால் கொஞ்சம் கமகமன்னு இருக்கும். சோம்பு நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்னா சோம்பு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வரமிளகா வந்து ஒரு 4-5 வரமிளகா வந்து நான் போட்டுக்கிட்டேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வரமிளகா வந்து ஒரு 4-5 மிளகா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப காரம்னா அவங்க வந்து ஒரு 3 வரமிளகா போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எதுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட சொல்கிறேன்னா, ரொம்ப காரம் போட்டால் வந்து சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குன்னு. ஸோ அது அவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு மீடியமான காரம் போட்டிங்கன்னா வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க முடிக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உரிச்சு வச்சிருக்க வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு, வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கணும்லாம் தேவையில்லைங்க. சின்னதாக நறுக்கணும் தேவையில்லை. உரிச்சு அந்த தோலை மட்டும் உரித்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வச்சுருக்க புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த புளியுமே வந்து அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. புளியும் அதில் போடுறப்ப வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். புளி அப்படியே நம்ம மிக்சியில் போகிறதோட வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புளியும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டை இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த துவையல் வந்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் வந்து நம்ம சாதத்துலலாம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றப்போ இல்லை தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து என் குழந்தைக்கு இது கொடுக்குறேன். உண்மையிலே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டனால வந்து அன்றைக்கி வந்து காலி ஆயிடுச்சு. இந்த நம்ம புளி போட்டிருக்கனால வந்து நம்ம தக்காளி எதுவுமே போடல பார்த்தீங்களா, புளி போட்டிருக்கனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் கூட நல்லா இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு கட்டு வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்களா, 3லேருந்து 4 பேர் இருக்கீங்கன்னா வந்து வேகமாகவே காலி ஆயிருங்க. அடுத்த நாளுக்கு மிச்சம் இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து பழகுங்க. டெய்லி ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் வந்து பிரண்டை துவையல் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது சொன்னாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே நன்றி சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க நலத்துடன்.